FTP நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். விருதுநகர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த விருதுநகர் மாவட்டம் என்பது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அரசியல் களம். இங்க பல்வேறு செக்ஷன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் டாமினண்டா இருப்பாங்க. நாடார் ஓட்டு இருக்கும், குலத்தோர் ஓட்டு இருக்கும், லிங்குஸ்டிக் நாயுடு ஓட்டு இருக்கும், அது தலித் ஓட்டு கொஞ்சம் இருக்கும். எல்லாமே டாமினண்டா கொஞ்சம் அசர்ட்டிவா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஒரு காஸ்ட் சென்சிட்டிவாகவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாவட்டத்தில் பார்த்தோன்னா மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதி: திருச்சுழி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திருச்சுழி வரோம். இந்த திருச்சுழி பொறுத்தவரை இது 2011 டீலிமிட்டேஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணி 3 தேர்தலையுமே திமுக வெற்றி பெற்றிருக்கு. இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் 3 முறை வெற்றி பெற்றிருக்கார். ஸோ 2000 நம்ம குயிக்காக போயிடலாம். இந்த அளவுக்கு தங்கம் தென்னரசு இங்கே டாமினண்டா இருக்காருன்னு பார்க்கலாம். இங்க 2011 அந்த தோக்கட தேர்தலே ஒரு 54% எடுத்துட்டாரு. எடுத்து போட்டிட்டு அதிமுக 41% எடுக்கிறாங்க. பாஜக ஒரு 1.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. 16ல அதே 54% எடுத்திருக்காரு. அதிமுக தான் பலவீனப்பட்டிருக்கு, 38% எடுத்திருக்காங்க. தேமுதிக 3.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. பாஜக இங்க அதே 1% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 1% தான் இங்க எடுத்திருக்காங்க. 21ல என்னன்னா 59 போயிட்டாரு அவரு. அதிமுக அவங்க பலவீனப்பட்டிருக்காங்க. 24% தான் அதிமுக எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் அதிமுக பெரிய அளவுக்கு பலவீனப்படுத்திருக்கு. திமுகவும் கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்கு. நாம் தமிழர் ஒரு 8% இங்க அதிமுக பலவீனப்படுத்தி வளர்ந்துருக்கு. அப்புறம் இவங்க அமமுக அவங்க ஒரு 4% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 செக்ஷன் நல்லா பலவீனப்படுத்திருக்கு. மக்கள் மையம் இங்க 1% எடுத்திருக்காங்க. ஸோ இங்க 24 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 24 ராமநாதபுரம் பார்லிமெண்ட் தொகுதியில் வரும். இங்கெல்லாம் ஓபிஎஸ் போட்டிடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் இங்க 44% எடுத்திருக்கு. ஓபிஎஸ் இங்க 26% தான். மற்ற இடத்துல ராமநாதபுரம் ஏரியாவில் கிராஸ் பண்ண மாதிரி 30 கிராஸ் பண்ணல, இருக்கிறதே கொஞ்சம் கம்மி, 26%. நாம் தமிழர் 9%, அது 8 ஓரளவு மெயின்டைன் பண்ணி 9 எடுத்துடுறாங்க. அதிமுக இங்க 24 14 வந்துட்டாங்க. ஸோ அதிமுக ஓபிஎஸ் நீங்க எப்படி கணக்கு போடணும்னா, அதிமுக ஓட்டு ஓபிஎஸ் ஓட்டு சேரும் போதே 40% வருது. ஓகே, ஆனா 2 பேர் சேர்ந்து நீங்க 24% எடுக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 16% எங்கிருந்து வருதுன்னா திமுக ஓட்டு ஷிஃப்ட் இருக்கு. எதனால ஷிஃப்ட் இருக்குன்னா, ஓபிஎஸ்க்கு மறவர் கன்சாலிடேஷன் இருக்கு. தங்கம் தென்னரசு அதே கம்யூனிட்டி, மறவர் கன்சாலிடேஷன் கொஞ்சம் இருக்கு. இது திரும்பவும் சட்டமன்ற தொகுதியில் தங்கம் தென்னரசு தான் வரும். அந்த அடிப்படையில் இது ஒரு கேக் வாக் தான். தொகுதி உறுதியா தங்கம் தென்னரசு மீண்டும் வெற்றி பெற்றார். அடுத்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. சாத்தூரை பொறுத்தவரை முதல்ல காங்கிரஸ் கொஞ்சம் சுதந்திர கட்சி கொஞ்சம் நாயக்கர்கள் கொஞ்சம் லிங்குஸ்டிக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 71ல கூட ஃபார்வர்ட் பிளாக் அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் 77ல முதல் முறை KSSR ராமச்சந்திரன் இங்க ஜெயிக்கிறார். அவர் பேரே இப்போ சாத்தூர் ராமச்சந்திரன். ஒரு சினிமா சாத்தூர் ராமச்சந்திரன், அந்த சாத்தூர் பேஸ் பண்ணி படத்துல சாத்தூர் ராமச்சந்திரன் தான் அவர் பேரு. 77, 80, 84 அவர் தான் வெற்றி பெறாரு. 89ல திமுக வேட்பாளர் கருப்புசாமி வெற்றி பெறாரு. 91ல மீண்டும் KSSR ஜெயிக்கிறார். அவர் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், தாயகம் மறுமலர்ச்சி கழகம்னு. அப்புறம் 96ல அங்க திமுக மீண்டும் ஜெயிக்குது. KM ஜெயக்குமார் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 2001, 2006ல KSSR மீண்டும் வெற்றி பெறாரு. 11ல ஒரு ஷாக் டிஃபீட்டை அவர் தோத்துறாரு. இங்க யாரும் தோக்குறாருன்னா RB உதயகுமார், ஒரு பவர்ஃபுல் லீடர். அவர் தான் இங்க 11 ஜெயலலிதா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்றது இதான் பெஸ்ட். RB உதயகுமார் மாதிரி பவர்ஃபுல் கேண்டிடேட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி தோக்கடிக்கிறாங்க. அப்புறம் 16ல அவர் திரும்ப இங்க கண்டெஸ்ட் பண்ண 16ல SG சுப்பிரமணியம் கேண்டிடேட் அதிமுக வெற்றி பெற்றார். அப்புறம் 19 இடைத்தேர்தல் அதிமுக தான்.
21ல மதிமுக சேர்ந்த AR ரகுராம் வெற்றி பெறார். இப்போ நம்ம 11 ரிசல்ட் எடுத்துட்டோம்னா உதயகுமாருக்கும் அது ஆக்சுவலி 11ல வந்து இவர் கண்டெஸ்ட் பண்ணல. உதயகுமார் இங்க 11ல வந்து இவர் அருப்புக்கோட்டை கண்டெஸ்ட் பண்ணாங்க. உதயகுமார் வந்து 58% எடுத்துறாரு. திமுக சேர்ந்த கடற்கரைராஜ் வந்து 39% எடுத்துறாங்க. 16ல என்ன ஆகுதுன்னா அதிமுக சேர்ந்த SG சுப்பிரமணியம் வந்து 41% எடுக்கிறாரு. திமுக சேர்ந்த V ஸ்ரீனிவாசன் அவர் ஜஸ்ட் க்ளோஸ் 38% வந்துட்டாரு. மதிமுக அந்த மக்கள் நல கூட்டணியில 14.4% எடுத்திருக்காங்க. ஸோ அதிமுக பெரும்பாலான ஓட்டு வந்து மதிமுக ஸ்பிளிட் பண்ணிருக்கு. அந்த தேமுதிக மூலியமா மோஸ்ட்லி லிங்குவிஸ்டிக் அந்த ஓட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கு. பாஜக 2% எடுத்துக்க, நாம் தமிழர் 1% கம்மி தான். 19ல என்ன இருக்குன்னா அதிமுக சேர்ந்த 19 இடைத்தேர்தல் ராஜவர்மன் வேட்பாளர் வந்து அவர் 42% வச்சு ஒரு ஸ்மால் மார்ஜின்ல ஜெயிக்க திமுக அந்த ஒரு ஸ்மால் மார்ஜின் ஜெயிக்கிறாரு. SG சுப்பிரமணியன் அமமுக கண்டெஸ்ட் பண்ணவர் வந்து 7% ஓட்டு எடுக்கிறார். அப்புறம் நாம் தமிழர் வந்து ஒரு 2.5% எடுக்குது. மக்கள் மையம் ஒரு 2% எடுக்கிறாங்க. அப்புறம் 21ல என்ன ஆகுனா ஆக்சுவலி 19 இடைத்தேர்தல் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா மதிமுக 14% ஓட்டு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வந்து ஐடியலி 52% இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுறதால அவங்க ஆனா அதனால மதிமுகவையும் கண்டெஸ்ட் பண்ணும்போது அப்பவும் பெருசா டிரான்ஸ்ஃபர் 39% தான் வருது. பட் என்னன்னா இந்த ராஜவர்மன்ற கேண்டிடேட் வந்து அமமுக அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிடுறாரு. அந்த ஓட் ஸ்பிளிட்ல அதிமுக கொஞ்சம் பலவீனப்படுது. பலவீனப்பட்டு 33% அதிமுக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி தான் இது. நாம் தமிழரும் ஒரு 6% ஓட்டு எடுத்திருக்காங்க. திமுக ஓட்டு கொஞ்சம் வெளில போயிருக்கு, அதிமுக ஓட்டு வெளில போயிருக்கு அந்த ராஜவர்மன் பெர்ஃபார்மன்ஸ்ல. இதுல வந்து இப்ப நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல வந்து மாணிக்கம் தாகூர் இங்க வந்து 38% எடுக்கிறாரு. பாஜக ராதிகா வந்து இங்க 15% எடுக்கிறாங்க. தேமுதிக 35% இங்க எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் அவங்க ஒரு 7% அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ நாம் தமிழர் அந்த பேஸ் அந்த எக்ஸாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக அதிமுக அது எப்படி அவங்க அந்த திமுக வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக அணியில் வரலன்னா ரொம்ப சிக்கல், ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நம்ம தேமுதிக பொசிஷன் எப்படின்னு பார்த்துதான் நம்ம சரி இதை நம்ம பார்க்கணும். தேமுதிக கண்டிப்பா ஓட்டு இருக்குன்னா மதிமுக 14% ஓட்டுல இப்போ தேமுதிக அந்த அணிகளுக்கு தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கணும்னா ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு. அசியூமிங் திமுக அணியில் வரும்ன்ற பட்சத்தில் திமுக ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. சிவகாசியும் அதே தன்மை. விருதுநகரை கொஞ்சம் மிக்சர், அதாவது காங்கிரஸ் லீடர்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க, அதிமுக லீடர்ஸ் இருப்பாங்க, திமுக மிக்சரான ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. 71ல திமுக முதல் முறை ஏற்றுப்படுது. இப்ப யார் ஜெயிக்கிறாங்கன்னா காளிமுத்து. இந்த காளிமுத்து அதிமுக முன்னாள் சபாநாயகர், அப்ப திமுக இருந்தாரு. இவர் தான் சீமானோட மாமனாரும் கூட. ஸோ இவரு 71ல இங்க திமுக ஜெயிக்கிறார். அப்புறம் 77 ஜனதா கட்சி, அப்புறம் பா ராமச்சந்திரன் அவர் இந்த லைன்ல வந்த ஓட்டு. 80-84ல வி பாலகிருஷ்ணன் எங்க ஜெயிக்கிறாரு. அப்புறம் 89ல திமுக மீண்டும் எங்க வெற்றி பெறுறது. 91ல திமுக. அப்புறம் ஒவ்வொரு முறையும் எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணின்ற மாதிரி அங்க ஜெயிக்குது. இப்போ ப்ரிடாமினன்ட்டா கொஞ்சம் காங்கிரஸ் ஃபேவரபிளா தான் அங்க இருந்திருக்கு. 2011-16ல சேர்ந்து இங்க அதிமுக சேர்ந்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி இங்க வெற்றி பெறாரு. ஆனா அவர் 21 எலெக்ஷன் இங்க கண்டெஸ்ட் பண்ணா வேற எங்கே போறாரு. அப்போ காங்கிரஸ் வேட்பாளர் AMSG அசோகன் இங்க வெற்றி பெறாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 11 ரிசல்ட் பார்த்தா ராஜேந்திர பாலாஜி 59% எடுத்திருக்காரு. திமுக வந்து 35% தான் இங்க வந்திருக்கு. பாஜக வேட்பாளர் மீரா தேவி வந்து அவங்க 3% எடுத்திருக்காங்க. 16 இடத்துல ராஜேந்திர பாலாஜி வந்து கிட்டத்தட்ட 44% எடுத்திருக்காரு. காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணா அவங்க 35% காங்கிரஸ் வேட்பாளர் எடுத்திருக்காங்க. தேமுதிக நான் சொன்ன தேமுதிக இந்த பகுதியில் நல்ல ஓட்டுன்னு இவங்க 10% ஓட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாஜக ஒரு 3% எடுத்திருக்கு. நாம் தமிழர் 2% எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இப்ப இதுல என்னதுன்னா 21 காங்கிரஸுக்கு வந்து ஒரு அதே 43% பெரிய ஜம்ப் இருக்குது. அதிமுக அவர் கொஞ்சம் லோக்கல் ராஜேந்திர பாலாஜி பேசின கொஞ்சம் பேச்சுக்கு என்ன ஒரு பேக்லாஷ் ஆயிருக்கு. அவர் கொஞ்சம் 33% அங்க வெளில எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்க ஒரு 11.3% எடுத்து, அமமுக ஒரு 5% எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 3.3% எடுத்திருக்காங்க. ஸோ இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா
பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் வந்து இங்க 40% எடுத்துட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவர் மேயர் கூட அவங்க தான் நினைக்கிறேன். பாஜக இங்க 16%, விஜய் பிரபாகரன் வந்து 32% இங்க எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 7.5% எடுத்துருக்காங்க. ஸோ பாஜக அதிமுக ஒரு அலையன்ஸ் மேபி ராஜேந்திர பாலாஜி அவர் மேல கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீண்டும் வரும் பட்சத்தில் அவருக்கு இங்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து விருதுநகரை பொறுத்தவரை இதுவும் சிவகாசி மாதிரி தான் கொஞ்சம் மிக்சடா தான் இருக்கும். 67, 71 திமுக வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் 77, 80 அதிமுக, 84 வந்து ஜனதா கட்சி திமுக கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க. 89 காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடும் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 91 அங்க சுயேட்சை எடுத்து ஜெயிக்கிறாரு. 96 திமுக, 2001 தமிழ் மாநில காங்கிரஸ், 6 திமுக, 2011 அதிமுக கூட்டணியில மாஃபா பாண்டியராஜன் இங்க ஜெயிக்கிறாரு. அப்புறம் 16, 21 ரெண்டுத்துலயும் ஏஆர் ஸ்ரீனிவாசன் அவர் தான் 96 திமுக வெற்றி பெற்றவர் தான் இங்க 16, 22 முறை ஜெயிக்கிறார். 11 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 11 வந்து பாண்டியராஜன் 52% எடுக்கிறாரு. எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ண காங்கிரஸ் வேட்பாளர் 36% தான் எடுக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஒரு பாஜகவுக்கு வந்து 2.5% தான் கிடைக்கும். 16 என்ன ஆகுதுன்னா 43% எடுத்து ஏஆர் ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிருக்கார். ஸோ 35 ஒரு 8% ஜம்ப்பு. அதிமுகவை சேர்ந்த கருணாநிதி அந்த 12% இங்க இருக்கும்போது இங்க ஒரு 7% இங்க போகுது. தேமுதிக அவங்க 6% ஸ்பிட் பண்ணிட்டாங்க. பாஜக ஒரு 4.5% அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏஆர் ஸ்ரீனிவாசன் ஒரு 2.5% ஓட்டு வித்தியாசத்துல 2016 வெற்றி பெறாரு. அந்த அதிமுக தேமுதிக ஸ்பிட்டால தேமுதிக தன்னை 6% ஓட்டு இங்க நிரூபிச்சுட்டாங்க. 21 என்ன ஆகுதுன்னா ஏஆர் ஸ்ரீனிவாசன் 46% போறாரு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அதிமுக ஓட்டு பாஜக கண்டெஸ்ட் பண்ணதால அதிமுக ஓட்டு இன்னமும் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு இங்க. நாம் தமிழர் அதுல ஒரு போர்ஷன் கொஞ்சம் பாஜக ஓட்டுல நாம் தமிழர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அமமுகவுக்கும் கொஞ்சம் அந்த ஒரு அது தேமுதிக ஓட்டு ஃபுல்லாக அமமுக ஷிஃப்ட் ஆயிடுச்சு 2021. ஸோ இங்க வந்து எப்படி எடுத்தோம்னா தேமுதிக இங்க ஓட்டு இருக்கு. அது மெயின் ரீசன். இப்போ 2024 பார்லிமெண்ட் என்ன மாணிக்கம் தாக்கூர் வந்து இங்க 37.5% எடுக்கிறாரு. ராதிகா பாஜக கூட்டணி 15% எடுக்கிறாங்க. இவர் தேமுதிகவில் விஜய் பிரபாகரன் இவங்க 36% எடுக்கிறாங்க. நாம் தமிழை சேர்ந்த கௌஷிக் வேட்பாளர் அவர் ஒரு 7% இருக்காங்க. நாம் தமிழுக்கு இங்க ஒன்றும் பெருசா குரோத் இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு. காரணம் விஜய் பிரபாகரன் கண்டெஸ்ட் பண்ணதால அவங்க நிறைய பேர் அந்த ஓட்டு கொஞ்சம் மாற்றம் மேலும் போயிருக்கு. ஸோ இதுவும் நான் வந்து சாத்தூர் மாதிரி தான் சொல்றேன். தேமுதிக திமுக கூட்டணியில் வரும் பட்சத்தில் இங்க வந்து இது திமுக கட்சி, ஒருவேளை இது அதிமுக கூட்டணி போனா அதிமுக கட்சி இருக்கும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது கொஞ்சம் மாறி மாறி இருக்கிற தொகுதி தான். இப்போ அமைச்சர் KKS சார் இங்கதான் கண்டெஸ்ட் பண்றாரு. இதை எடுத்துட்டோம்னா இங்கே காங்கிரஸ் ஆரம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சுதந்திரா கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபார்வர்ட் பிளாக் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 77 எம்ஜிஆர் இங்க இருந்து கண்டெஸ்ட் பண்ணி விஜயிக்கிறார் இந்த சாண்டா சின்னப்பதேவர் ஒரு கைடன்ஸ்ல. அப்புறம் 80, 84 அதிமுக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. 89 தங்கபாண்டியன், அதாவது தங்கம் தென்னரசோட ஃபாதர், அவர் தான் அவங்க ஃபர்ஸ்ட் 89 முதல் முறையா திமுக வெற்றி பெறுது. அதிமுக மீண்டும் 91 ஜெயிக்கிறாங்க. 96 தங்கபாண்டியன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் அப்புறம் 15 இடைத்தேர்தலில் தங்கம் தென்னரசு இங்க மீண்டும் வெற்றி பெறாரு. 2001 to 6 வந்து KK சிவசாமி அதிமுக ஜெயிக்கிறாங்க. 2006 தங்கம் தென்னரசு இங்க வெற்றி பெறாரு. 11 வந்து KKS சார் போட்டி வீழ்த்தி வைகை செல்வன் அவர் வந்து இங்க வெற்றி பெறாரு. 16, 21 KKS சார் வெற்றி பெறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 11 எடுத்துட்டோம்னா வைகை செல்வன் அந்த அணி அந்த தேமுதிக கொடுத்த புஷ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு. அதுல வந்து வைகை செல்வன் 51% எடுத்திருக்காரு. KKS சார் இங்க 44% எடுத்திருக்காரு.
பாஜகவுக்கு ஒரு பர்சன்டேஜ். 14 என்னன்னா KKSSR கிட்ட 49%, கொஞ்சம் 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. வைகை செல்வன் ஓட்டு தான் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ், ஒரு 5% ஸ்பிட்டே வந்திருக்கு. சிபிஐ ஒரு 6%, அந்த 6% தேமுதிக ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. பாஜக வந்து இங்க ஒரு 2% எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு வந்து இங்க 1% கம்மியாக தான். இதுல என்ன இருக்குன்னா 21 இருக்குன்னா KKSSR வந்து 53% போயிட்டாரு, இன்னும் 4% எடுத்து ஏறி போயிட்டாரு. வைகை செல்வன் வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனப்பட்டு 30% போயிட்டாரு. நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு ஃபுல்லா மீதி ஓட்டு போயிடுச்சு. இந்த சிபிஐக்கு வந்த ஓட்டு வந்து அதுல KKSSR கொஞ்சம் வந்திருக்கு. பட் பலவீன அதிமுக ஓட்டுல நாம் தமிழர் போயிருக்கு. மக்கள் நீதி மையம் ஒரு 4.5% ஓட்டாங்க எடுத்துக்க. தேமுதிக இங்க ஒரு 1.5% தான் இங்க ஓட்டு இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை KKSSR வந்து இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. 24 பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியில கொஞ்சம் டவுன் தான், 32.5% எடுத்திருக்காங்க. KKSSR வந்து இருந்தும் டவுனு 41% இவங்க தேமுதிக எடுத்திருக்காங்க. பாஜக ஒரு 15% எடுத்திருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் அவங்க அதே ரேஞ்சா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னதான் இதாக இருந்தாலும் KKSSRக்கு லோக்கல் கிளவுட் கண்டிப்பா இருக்கும். அதுல வெயிட் பண்ணி அதிமுக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி மீதி எல்லாம் எடுத்து பண்ணிட்டு வருவாங்கன்னு சரியா தெரியல. இதுல வந்து ஸோ இந்த தொகுதியை பொறுத்து நான் திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுத்துருக்கேன். அடுத்து ராஜபாளையம், அது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வெஸ்டர்ன் விருதுநகர் பெல்ட். இது கொஞ்சம் அதிமுக ஃபேவரபுளா இருந்தாலும் ஆரம்பத்தில் திமுக இருந்து 71, அப்புறம் அதிமுக வந்து அதிமுக ஃபேவரபுளா இருந்தாலும் மரவர் ஓட்டில் கொஞ்சம் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் திமுக ஸ்ட்ராங் அந்த மாதிரி தெரியுது. நம்ம பார்த்தோம்னா திமுக வந்து ஃபர்ஸ்ட் இங்க வெற்றி பெற 89 ஜெயிக்கிறாங்க, அப்புறம் 96 ஜெயிக்கிறாங்க அந்த வெற்றி பெறுத்த தேர்தல்லாம். அதிமுக வந்து இங்க எந்த வருஷம் 2006 தோக்கும்போது கூட அதிமுக ஜெயிக்கிறாங்க, வெவ்வேறு கேண்டிடேட்ஸை போட்டு ஜெயிக்கிறாங்க. 2016 அப்புறம் திமுக அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. தங்கபாண்டியன் திமுக வேட்பாளர், அவர் தொடர்ந்து 2 போய் ஜெயிச்சிருக்காரு. போன வாட்டி வந்து ராஜேந்திர பாலாஜி கண்டஸ்ட் பண்ணி அவர் ஜெயிக்க முடியல. 11 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா இது வந்து தங்கபாண்டியன் தான் கண்டஸ்ட் பண்றாரு. அவர் ஒரு 39% ஸ்டேட் ஆவரேஜ் எடுத்துட்டாரு. அதிமுக கோபாலசாமி 54% இருக்கு. பாஜகவுக்கு வந்து ஒரு 4% இருக்குங்க. 16 தங்கபாண்டியன் வந்து இவர் ஒரு 44% எடுத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4% கூடுதலா ஷூட் அப் பண்ணி எடுக்கிறாரு. அதிமுக சேர்ந்த AS ஷாம் வந்து 41%. CPM இங்க அதே மாதிரி அந்த கொஞ்சம் லிங்குஸ்டிக் ஓட்டு, அதுதான் CPM போயிருக்காங்க. தேமுதிக அவங்க ஒரு 7.5% போயிருக்கு. பாஜகவுக்கு ஒரு 2% ஓட்டு, அவங்க ஓட்டு கொஞ்சம் இங்க சுட்டு. நாம் தமிழருக்கு வந்து ஒரு 1.5% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 21 என்ன இருக்குன்னா தங்கபாண்டியன் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 42% வந்திருக்கு. ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம் கொஞ்சம் டைட் ஃபைட்டு. நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 9% எடுத்திருக்காங்க இங்க. அமமுகவும் அவங்க ஒரு 4% ஓட்டு அவங்க எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 2%. இதுல வந்து நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம். பார்லிமெண்ட் தென்காசி பார்லிமெண்ட்ல வர்றது. அதிமுக வந்து கிருஷ்ணசாமி கண்டஸ்ட் பண்றாரு, அவர் 25% எடுத்துடுறாரு. திமுக வேட்பாளர் அவங்க வந்து 40% எடுத்துடுறாங்க. ஸோ திமுக அந்த ஸ்ட்ரக்சர் ஓட்டிங் இருக்கு. பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு 16-17% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில பெரிய அளவு ஷூட் அப் வந்திருக்கு. திமுக ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் போயிருக்கு, அவங்க பலவீனப்பட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு தான் இருக்கு. ஆனால் நல்ல கேண்டிடேட்டை பொறுத்தவரைக்கும் தங்கபாண்டியனுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு, தொகுதியில கொஞ்சம் இருக்கு. பட் எப்படி ஆப்போனன்ட் கேண்டிடேட் போடுறாங்கன்னு தெரியல. பாஜக அதிமுக கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இருக்கணும். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல நான் வந்து ஒரு 2 முறை ஜெயிச்சார்ன்ற கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அதுல இருக்கும்ன்ற அந்த ஆங்கிள் வந்து நான் ஒரு சின்ன எட்ஜ் நான் கொடுக்குறேன் இவங்க அதிமுகவுக்கு. இறுதியா ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு தனி தொகுதி. இதுவும் ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் தான். அப்புறம் 71 அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது திமுக வெற்றி பெறாங்க. இந்த தொகுதியில வந்து அதிமுக சேர்ந்த தாமரைக்கனி முன்னாள் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா லீடராங்க. 77 தொடர்ந்து ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காரு. 89 திமுக அங்க வெற்றி பெறாங்க. அப்புறம் தாமரைக்கனி 91 இண்டிபெண்டா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு அவுட் இருக்கு. 96 அவர் ஜெயிக்கிறாரு. இன்பத்தமிழன் அவர் சன், அவர் வந்து அதிமுக வந்து
2001 ஜெயிக்கிறாரு. அவர் வந்து 2006 11 வந்து கம்யூனிஸ்ட் இங்க ஜெயிக்கிறாங்க. இது வந்து ரிசர்வ் தொகுதியா அங்க டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அறிவிக்கப்படுது. அப்புறம் 16 21 அவங்க அதிமுக தான் வெற்றி பெறுது, அந்த தாமரைக்கணி இன்ஃபுளுன்ஸ்ல, அந்த ரிட்டையர்ல அந்த மைண்ட் செட் ஓட்டர்ஸ். இப்போ நீங்க 11 எடுத்து பார்த்தோன்னா சிபிஎஸ்சி பொண்ணு பாண்டி அங்க 48% கிட்ட எடுக்கிறாரு. திமுக வேட்பாளர் வந்து 44% எடுக்கிறாங்க. பட் ஆர்விகே துறை 44% எடுக்கிறாங்க, சஃபிஷியண்டா இல்லை. 16 என்ன ஆகுதுன்னா அதிமுக வந்து 49% எடுக்கிறாங்க. அது இன்னும் 2% கூடுதல் எடுத்திருக்காங்க. புதிய தமிழகம் திமுக அணியில பார்க்க அவங்களால 29% எடுக்க முடியுது. சிபிஎஸ் இந்த லிங்கம் இங்க வந்து 11%, அவர் முன்னாள் எம்பி அவர் இங்க 11% எடுத்துறாரு. பாஜக வந்து ஒரு 3% இருக்கு, நாம் தமிழர் ஒரு 2% எடுக்கிறாங்க. 21 வந்து அதிமுக வேட்பாளர் மன்னராஜ் அவர் வந்து ஒவ்வொரு 38% ஓட்டு எடுக்கிறாரு. திமுக வேட்பாளர் அவர் வந்து PSW மாதவராவ் கேம்பெயின் பண்ணும்போது ஒழுங்கு கேம்பெயின்ல அவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி இறந்துட்டாரு. அவர் ஒழுங்கு கேம்பெயின்குள்ள போகல. அவர் ஒரு 31% எடுத்திருக்காரு. அமமுகவுக்கு இங்க ஒரு 12% ஓட்டு ஸ்பிளிட். ஸோ இங்க அமமுக வந்து திமுக ஓட்டு ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் அவங்களும் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எடுத்தாங்க. அது திமுக பலவீனமான ஃபைட்டு கூட்டத்தில் கொடுத்ததுல பெரிய அளவுக்கு பெனிஃபிட் நாம் தமிழர் கிடைச்சிருக்கு. அதிமுக ஓட்டும் கொஞ்சம் குறைஞ்சு, திமுக ஓட்டும் குறைஞ்சிருக்கு. அதுல அமமுக நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்காங்க. 24 பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த கிருஷ்ணசாமி, அதாவது புதிய தமிழர் கிருஷ்ணசாமி, அவர் வந்து 26% எடுத்துறாரு. திமுக வேட்பாளர் 41% போயிடுறாங்க. பாஜக வந்து இங்க ஒரு 14% இருக்கு. நாம் தமிழர் இங்கேயும் ஒரு நல்ல ஒரு 14% அவங்க எடுத்தாங்க. ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சில கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இதுவும் கொஞ்சம் கணிக்கிறது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டம்தான். இதுல வந்து என்னன்னா நம்ம நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, நம்ம 2016 ரிசல்ட்ல எடுத்து பார்த்தோம்னா அங்க கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லிங்கம் 11% எடுத்திருக்காரு. திமுக கூட்டணியில் இவர் கிருஷ்ணசாமி அவர் 29% எடுத்திருக்காங்க. ஸோ ஐடியலி இந்த 29-11 40 வரணும், அது வரல. மாறா வந்து என்ன போயிருக்குன்னா அது வந்து அமமுக பெரிய அளவுக்கு அது ஷிஃப்டே இருக்கு. அமமுக வந்து இங்க தேமுதிக அணியில இருக்கிறதால அமமுக ஒரு பெரிய ஷிஃப்ட். ஸோ தேமுதிக இங்க லிங்குவிஸ்டிக் ஓட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு, அதுதான் இங்க பெரிய பிளஸ். ஸோ இங்கேயும் தேமுதிக ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஸோ அதுதான் தேமுதிக இருக்கும் பட்சத்தில் இங்க வந்து அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி இருக்கு. தேமுதிக அதிமுக சேர்த்துனா அதிமுக இங்க பெனிஃபிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. அந்த 7 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சுழி, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர். இதுல திருச்சுழி வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சாத்தூர் வந்து தேமுதிக ஒருவேளை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தால் திமுக எளிமையா வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் திமுகவுக்கு ஒரு எட்ஜி கொடுத்திருக்கீங்க. அதற்கு அடுத்ததான் சிவகாசி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. விருதுநகரும் தேமுதிக கூட்டணி ஒருவேளை திமுகவில் அங்கம் வகித்தால் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதற்கு அடுத்ததாக அருப்புக்கோட்டை வந்து திமுக, ராஜபாளையம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அதே போல தேமுதிக அங்கு வகிக்கும். இதுல இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தேமுதிக அலையன்ஸ் இங்க டிசைடிங் 3 தொகுதிகள் தேமுதிக எந்த பகுதி போதுன்றதை பொறுத்து இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், சாத்தூர், இதை தாண்டி ராஜபாளையத்துல அவங்க கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும்னால ஒரு 3-4 தொகுதி தேமுதிக இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்கு. நிச்சயமா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.